ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதோர் வீணை சேனல். இந்த வீடியோ ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சடவுன். காலையிலையுமே லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. நல்லா குளிர்ந்த காற்றடிச்சிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பாப்பாவை அன்றைக்கி சனிக்கிழமை தானே ஸ்கூலில் விட வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா மழை நின்னதும் நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு அவளே சொல்லிட்டா. அவளே சொன்னதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க வைப்போமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிளப்பி ரெடியாக்கி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே அழுகை, ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சமாதானப்படுத்தி ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அழை கிடையாது, அப்படியே ஸ்கூலில் இருந்துக்கிட்டா. 2 நாளாக அதிசயமாக மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு தான் வேணும்னு கேட்கா. நேற்று ரசம் சாதம் கேட்டால் அது ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன், பரவாயில்ல, கொஞ்சம் மட்டும் மீதி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்திருந்தா. அதனால் இன்றைக்கும் ரைஸ் கேட்டிருந்தா, கொடுத்தா சாப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு நம்பிக்கையில் அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியை கழுவி உலைய வச்சுட்டேன். முதல்ல சோறு வெந்து முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அந்த நேரத்துக்கு அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். லஞ்சில் ஒரு முட்டையும் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாத்திரத்தில் ஒரு முட்டையை வேக வச்சேன். அந்த முட்டை என்னன்னா ஆட்டமாக ஆடி 2 தடவை சட்டியை கவுத்து விட்டுருச்சு. நல்லா தண்ணி கொட்டி போயிருச்சு. எப்பயுமே 2 பர்னர் கீழேயுமே ஒரு தட்டு வச்சுருப்பேன். அந்த தட்டு வச்சதுனால தண்ணி ஃபுல்லாக அந்த தட்டுலேயே விழுந்துருச்சு. அந்த தட்டை தாண்டி மறுபடியும் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் பட்டிருந்தது. அதை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். மற்ற க்ளீனிங் எல்லாம் சமையலை முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வைக்கக்கூடிய அந்த பிளேட்டு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டு, அதை மட்டும் வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வரும்போது வெஜ் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அதை டேஸ்ட்டு பாரு அப்படின்ட்டு 2 வாய் ஊட்டி விட்டாங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஆளாளுக்கு 2 வாய் சாப்பிட்டோம். பிரியாணி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கம்பு தோசைக்கு நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதில் தான் 2 ஊற்றி கொடுத்தேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. லாஸ்ட் விழாக்கில் மணத்தக்காளி கீரை கை பார்க்குறத பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி மணத்தக்காளி காய் அப்புறம் அந்த கீரையை வச்சு தான் இன்றைக்கி லஞ்சு இருக்க போகுது. மணத்தக்காளி காய் வச்சு காரக்குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி காய் அதையுமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு கடாயில் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யும் போது அந்த காயில் கசப்பு எதுவுமே தெரியாது. பொதுவாகவே மணத்தக்காளி காய் கீரை எல்லாமே நல்லாவே கசப்பாக இருக்கும். ஸோ காய் ஒரு பாதியால் வெந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான புளி தண்ணி சேர்த்து கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். மசாலா புளி தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதில் 2 மடங்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். கரண்ட் இல்லை அப்படின்னாலுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய திங்ஸை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இன்றைக்கி நைட்டுக்கு தேவையான மாவையுமே எடுத்து வெளியே வச்சுட்டோம் புளிக்கிறதுக்காக. அப்புறமா நேற்று உள்ள ரசமும் கொஞ்சம் இருந்தது, அதையும் வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கூலிங் போய் மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். குழம்பு நல்லா கொதித்து ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு, காரம், கசப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த 2 நிமிஷத்தில் சூப்பராக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா மணத்தக்காளி கீரை அதையுமே நேற்றே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி மட்டும் தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கேன். தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை, இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் வாஷ் பண்ணி, அதையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஒரு மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீரை நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் சேர்த்துருக்கக்கூடிய பாசிப்பயிறு வெந்து வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை தெளித்து கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சிட வேண்டியதான். மணி பார்த்திங்கன்னா ஒரு 11:15 கிட்ட ஆனது. சரி பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி காய் போட்டு அந்த காரக்குழம்ப தான் ஊற்றி ரைஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு அவிச்ச முட்டையும் வச்சுருக்கேன். பெரிய பாக்ஸில் வச்சா தான் அவள் சிந்தாமல் நல்லா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸா அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாப்பாவுக்கு ஒரு 11:30க்கு லஞ்சு சாப்பிட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியதான். சாயங்காலம் 4 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வந்தால் போதும். இந்த மணத்தக்காளி கீரை நல்லா கசக்கும். அதனால தான் நிறைய தேங்காய் பூ போட்டு செய்வாங்க. கூடவே கொஞ்சம் பாசிப்பருப்பும் போட்டு செய்யும்போது கசப்பு சுத்தமாக தெரியாது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும்.
இப்போல்லாம் எனக்கு பாசிப்பருப்பு போட்டு என்ன பொரியல் செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் அப்படின்னு எதில் வேணால் நான் பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சு போட்டுருவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நிறைய தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படின்னா பொரியலுமே சூப்பராக ரெடி ஆயிரும். சமையல் முடித்ததுக்கு அப்புறமா குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சப்பாடாக 11:30க்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று மறந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சத்து மாவும் ஹார்லிக்ஸும் கலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கலக்கி வச்சுட்டேன். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த தூக்குறது, துடைக்கிறது, துவைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையும் 1 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.